அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரா ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானங்கள் மற்றும் பூமிகளை படைத்த காலத்திலிருந்து அல்லாஹுடைய பதிவு புத்தகத்தில் உள்ள விடயம் என்னவென்றால், மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்பதாகும். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் சங்கையான மாதங்கள் என்று சொல்கின்றான். ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ. இதுதான் அல்லாஹுடைய உறுதியான மார்க்கமாகும். ஃபலா தظْلِمُوا فِيهِنَّ أَنفُسَكُمْ. எனவே இந்த சங்கையான 4 மாதங்களிலும் உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள், அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரத் தௌபா 36வது வசனம். மாதங்களுடைய எண்ணிக்கை 12. அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சங்கைக்குரிய மாதங்கள். அந்த சங்கையான மாதங்களில் நீங்கள் உங்களுக்கு அநீதி இழைத்துக் கொள்ள வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 மாதங்கள், சங்கைக்குரிய 4 மாதங்களையும் குறிப்பிடுகிற போது துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களும் தான் சங்கைக்குரிய மாதங்கள் என்பதாக சொன்னார்கள். இப்போது நாங்கள் இருக்கிற மாதம் துல் ஹஜ் மாதம். 1447ஆம் ஆண்டு துல் ஹஜ் மாதத்திலே அதனுடைய முதலாவது 10 நாட்களில் நாங்கள் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த விடயத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற போது, ஃபலா தظ்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும். இந்த குறித்த காலத்தில் நீங்கள் உங்களுக்கு அநீதி இழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்கின்றார். இதற்கு தஃப்சீருடைய உலமாக்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் கருத்து சொல்கின்ற போது, ஃபலா தظ்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், இந்த குறித்த காலங்களில், இந்த சங்கையான மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைக்க வேண்டாம் என்றால் அதனுடைய பொருள், இந்த மாதங்களில் அதிகமாக நன்மை செய்ய வேண்டும், அதற்கு பல மடங்கு கூலிகள் வழங்கப்படுகின்றன. எனவே இந்த காலங்களில் நன்மை செய்யாமல் இருந்து உங்களுக்கு நீங்கள் அநீதி இழைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த மாதங்கள் சங்கையான மாதம் என்றபடியால் பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். காரணம், பாவங்கள் செய்தால் தண்டனைகளும் இரட்டிப்பாக வழங்கப்படும். எனவே நன்மைகள் செய்யாமல் இருந்தும் பாவங்களை செய்தும் இந்த மாதத்தில் அல்லது இந்த குறிப்பிட்ட 4 மாதங்களிலும் உங்களுக்கு நீங்கள் அநீதி இழைத்துக் கொள்ள வேண்டாம், தீங்கு இழைத்துக் கொள்ள வேண்டாம் என்ற கருத்தை தான் இந்த வசனங்கள் சொல்லுவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் இந்த மாதங்கள்ல மட்டும்தான் பாவம் செய்யப்படா, மற்ற மாதத்தில் செய்யலாமா என்றால் மற்ற மாதங்களில் செய்கிறதும் தண்டனைக்குரிய குற்றம். அதே நேரம் இந்த குறித்த மாதங்கள்ல பாவம் செய்கிறது பல மடங்கு தண்டனைகளை பெற்றுத்தரும். மற்ற மாதங்களையும் நன்மை செய்யத்தான் வேண்டும், ஆனால் இந்த மாதங்களில் நன்மை செய்தால் அதற்கு அதிகரிக்கப்பட்ட கூலிகள் வழங்கப்படுகின்றது. நாம் இப்போது இருக்கிற இந்த துல் ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் அது எம்மை விட்டு வேகமாக கடந்து சென்று கொண்டிருக்கிற ஒரு காலம். இந்த மாதம் முதல் 10 நாட்களுக்கென்று தனி சிறப்புகள் இருக்கின்றன. அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபஜ்ர் என்கிற ஒரு அத்தியாயத்திலே இப்படி சொல்கிறான், வல் ஃபஜ்ர், விடியற்காலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்கின்றான். விடியற்காலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். இப்னு அப்பாஸ், இப்னு ஜுபைர், முஜாஹித் போன்றவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த 10 இரவுகள் என்று அல்லாஹ் சத்தியம் பண்ணுவது அது இந்த துல் ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். அல்லாஹு தஆலா ஒரு விடயத்தை கொண்டு சத்தியம் பண்ணுகிறான் என்றால் அந்த விடயம் அவ்வளவு முக்கியமானது, அவ்வளவு பெருமதியானது. உதாரணமாக வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் பண்ணுகின்றார். அதன் மூலம் காலத்தினுடைய நேரத்தினுடைய பெருமதி நமக்கு சொல்லப்படுகிறது. அதே போன்றுதான் வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக என்கிற இந்த விடயத்தின் மூலம் அல்லாஹ் இந்த துல் ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களும் அவ்வளவு பெருமதியானவை என்பதை சொல்கின்றான். அறிஞர்கள் சொல்கின்றார்கள், அஃலலு ஐயாமித் துன்யா, இந்த உலகத்திலேயே இருக்கிற நாட்களில் இந்த 10 நாட்களும் மிகவும் சிறப்புக்குரிய நாட்கள் என்று சொல்கின்றார். உலகத்தில் இருக்கிற மொத்த நாட்களிலுமே இந்த துல் ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் அவ்வளவு பெருமதியானவை என்பதாக சொல்கின்றார். அதனால் தான் அல்லாஹ் தஆலா அந்த நாட்களை கொண்டு சத்தியம் பண்ணுகிறான் என்று குறிப்பிடுகின்றார். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தை பொறுத்த மட்டிற்கும் சில காலங்களை குறிப்பிட்டு கண்ணியப்படுத்துகின்றது. உதாரணமாக ரமலானுடைய இறுதி 10 நாட்கள் அது மிகவும்
பெறுமதியானதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 நாட்களையும் நல்ல அமல்களை கொண்டு கழித்தார்கள். அந்த நாட்களில்தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படுகிற அந்த பாக்கியம் மிக்க இரவு இருக்கிறது என்று கூறி அதை அடைந்து கொள்வதற்காக பள்ளிவாசலிலே இஅ்திகாஃப் இருந்தார்கள். அதே போன்று அந்த குறிப்பிட்ட காலங்களில் இரவு தொழுகையில் ஈடுபட்டார்கள், குர்ஆனை ஓதினார்கள். அதே போன்று இன்னொரு வணக்க வழிபாடுகள் நாம் ஈடுபட்டார்கள் என்று நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அதே போன்றுதான் இன்னும் ஒரு 10 இருக்கின்றது, முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். அதிலும் தாசுஆ, ஆஷுரா, முஹர்ரம் 9வது தினத்திலே நோட்கப்படுகிற நோன்பு தாசுஆ, முஹர்ரம் 10வது தினத்திலே நோட்கப்படுகிற நோன்பு ஆஷுரா. இந்த 2 நோன்புகளும் அந்த குறித்த முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களிலும் வருகின்றது. முஹர்ரம் மாதத்துக்கு ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய மாதம் என்று அந்த மாதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். அவ்வளவு பெருமதியான காலமாகவும் அந்த மாதமும் அதனுடைய முதல் 10 நாட்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அந்த காலங்களிலும் வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபட்டார்கள். ரமலானுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் நோன்பு நோற்ற ஒரு மாதம் என்றால் அது முஹர்ரம் மாதம் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி இந்த வரிசையிலே இன்னும் ஒரு 10க்கு ரசூலுல்லாஹ் முன்னுரிமை கொடுத்தார்கள் என்றால் அது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் தான். எந்த அளவு கண்டால் அதனுடைய சிறப்பு பற்றி ஹதீஸ்களில் வருகிறது. மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் ஐயாமில் ஆஷுர். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களிலும் செய்யப்படுகிற அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது மற்ற எல்லா நாட்களிலும் செய்யப்படுகிற அமல்களை விட. துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களிலும் செய்யப்படுகிற இந்த அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது மற்ற காலங்களில் செய்யப்படுகிற அமல்களை விட. அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்யறதையும் விட இந்த காலத்திலே செய்யற அமல் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், அதையெல்லாம் விட இந்த காலத்துல அமல் செய்யறது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பம் என்று சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள், என்றாலும் ஒரு மனிதன் தன் உயிரையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே வெளிக்கிறங்கி செல்கிறான், அவன் திரும்பி வரவில்லை, தியாகியாக மாறிவிட்டான் என்றால் அவனை தவிர மற்றும்படி இந்த காலத்திலே ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விடவும் இந்த காலத்தில் அமல் செய்கிறது தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று குறிப்பிட்டார். இந்த செய்தி புகாரி, திர்மிதி போன்ற கிரந்தங்களில் பதிவாகியிருக்கு. உலகத்திலே இருக்கிற நாட்களிலேயே மிக பெருமதியான நாட்கள். இந்த காலத்தில் அமல் செய்யறத அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான். ஒரு மனிதன் மறுமையிலே அந்தஸ்தால் கூடியவன் ஷஹீத். அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்யறதுக்கு மிகப்பெரிய கூலிகள் இருக்கிறது. ஆனா அதையெல்லாம் விட சிறப்புக்குரியது என்றால் இந்த காலத்தில் அமல் செய்யறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன் இந்த காலம் அந்த அளவுக்கு பெருமதியாக சொல்லப்படுகின்றது? நம்மில் பலர் இந்த காலத்திலே அலட்சியமாக இருப்பார்கள். ரமலானுடைய காலங்களிலே அமல் இபாதத்துகளில் ஆர்வமாக இருந்த பலர் இந்த காலங்களில் வணக்க வழிபாடுகளில் பெரிதாக ஈடுபாடு இல்லாமல் இருப்பார். குர்ஆன பலமுறை தமாம் செஞ்சிருப்பாங்க. ரமலானுடைய காலங்கள்ல கியாமுல் லைல் தொழுகைகள்ல ரமலான் காலத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. பயான்கள் போன்ற நிகழ்ச்சிகள்ல ரமலானுடைய காலத்தில் கலந்து கொண்டிருப்பாங்க. அதே நேரம் சதக்காக்கள் அதிகமாக ரமலானுடைய காலங்களில் கொடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த காலங்கள்ல இந்த வணக்கங்கள்ல இருந்து அதிகமானவர்கள் விடுபட்டு ஆர்வம் இல்லாமல் இருக்கிற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த காலத்தில் அப்படி இருக்க கூடாது. காரணம், இந்த காலத்தில் செய்கிற அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அவன் பாதையில ஜிஹாது செய்யறதை விடவும் இந்த காலத்தில் அமல் செய்யறதான் அல்லாஹ்வுக்கு விருப்பம். எப்படியான அமல்கள்? தொழுகைகளை ஜமாத்தோட ஒரு மனிதன் தொழுவது, ஆண்கள், அல்லது தொழுகைகளை ஃபர்லான தொழுகைகளை விடாம தொழுறது, முன்பின் சுன்னத்து தொழுகைகளை தொழுது வாரது, லுஹா தொழுகை தொழுறது, வித்ர் தொழுகைகள், இரவு தொழுகைகள், கியாமுல் லைல் அவற்றை தொழுவது, திக்ர்கள், காலை மாலை துஆக்கள். எப்படி ரமலான் காலத்துல குர்ஆனை பலமுறை ஹத்தும் செஞ்சோமோ, தமாம் பண்ணினோமோ, அதே போன்று இந்த காலங்களிலும் செய்வது. இப்படியாக அமல்களால் இந்த காலங்களை நாம் அதிகரிக்க வேண்டும். அன்பான சகோதரிகளை, தாய்மார்கள், இந்த காலம் ஏன் இந்த அளவுக்கு சிறப்பு பெறுகிறது என்றால், இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான வணக்கங்கள் எல்லாமே இந்த காலத்தில் ஒன்றாக வருகிறது. ரமலானில தொழுகை வரும், நோன்பு வரும், ஜகாத்து வரும், எல்லாம் செய்வோம். ஆனா ஹஜ் என்கிற கடமை வரமாட்டோம். ஆனால் நாம இருக்கிற இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்களிலும் இஸ்லாத்தினுடைய முக்கியமான அடிப்படை கடமைகள் எல்லாமே வருகிறது. தொழுகை,
தொழுகை 5 நேர தொழுகைகள் இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்களுக்குள்ள வரும். சதகாக்கள், ஜக்காத்து, அதே போன்று அரஃபாவுடைய நோன்பு வருகிறது. அரஃபா நோன்பு மூலம் நோன்பும் வருகிறது. அதே போன்று உலுஹியா என்கிற கடமை மிக முக்கியமாக ஹஜ்ஜு இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜு இந்த குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்றப்படுகின்றது. இப்படியான அடிப்படை கடமைகள் எல்லாமே ஒன்றாக வருவதனால் இந்த காலத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளும் அந்த குறித்த 10 நாட்களுக்குள்ள செய்யக்கூடியதாக இருக்கு. நோன்பில நாம் எல்லா வகையான வணக்கங்களை செய்தாலும் ஹஜ்ஜு இடம்பெறாது. ஆனால் இந்த மாதத்தில குறிப்பாக இந்த முதல் 10 நாட்களிலும் அவ்வளவு வணக்க வழிபாடுகளும் ஒன்றாக வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இதனாலும் இந்த மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் சிறப்புக்குரிய நாளாக பார்க்கப்படுது. ஒரு அடியான் அல்லாஹுவை நெருங்குகிற அந்த விடயங்களிலே அறுத்து பலியிடுதல் என்கிற வணக்கம் மிக முக்கியமானது. அதுவும் இந்த காலத்திலே தான் வருகிறது. உலுஹியா, குர்பானி, ஹாஜிகள் குர்பானி கொடுப்பார்கள். நாங்கள் உலுஹியா என்கிற அந்த அறுத்து பலியிடுதலை கொடுப்போம். எனவே இப்படி எல்லாம் ஒரே நேரத்தில் நடைபெறுகிற ஒரு காலமாக நாம் இப்போது இருக்கிற இந்த அதாவது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களும் காணப்படுகின்றது. அதிலும் விசேடமாக அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, ஹாஜிகள், ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய ஹாஜிகள் உலகம் எங்கும் இருந்து சுமார் 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரையானவர்கள் ஒன்று சேர்கிற சர்வதேச மாநாடு நாம் இருக்கிற இந்த துல்ஹஜ் மாதத்திலே தான், அதுவும் குறிப்பாக இந்த முதல் 10 நாட்களில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலக மக்களே ஒன்று திரண்டு அல்லாஹுடைய அந்த புனித காபாவை சூழ்ந்து அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்ப சில கிரிகைகளை செய்து அவனை தல்பியா சொல்லி முழங்கி கொண்டிருக்கிற மிக சிறப்பு வாய்ந்த ஒரு காலமாக இந்த காலம் இருந்து கொண்டு, அதனாலும் இந்த காலம் பெருமதியான ஒரு காலம். அவர்கள் அங்கே வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது அந்த வணக்கங்களை மகிமைப்படுத்தும் முகமாக, கண்ணியப்படுத்தும் முகமாக அவர்களுடைய பிரார்த்தனைகள் எங்களுக்காகவும் இருக்கும் என்றபடியால் நாமும் அவர்களைப் போல பாக்கியம் பெறாவிட்டாலும் சில வணக்கங்களினால் அல்லாஹுவை நெருங்குவதற்கு அல்லாஹ் நமக்கு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார். ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு சென்று பல வாய்ப்பு, அன்று பிறந்த பாலகனை போல பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, அதே போன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி சுவர்க்கம்தான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பெரிய பாக்கியமான விஷயம்தான் ஹஜ்ஜு. அந்த கடமையில் ஹாஜிகள் அங்கே நிறைவேற்றுவார்கள். அந்த பாக்கியம் அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். ஆனால் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பங்கள் கிடைப்பதற்காக அல்லாஹ் நாம் இருக்கிற ஊர்களில் இருந்து கொண்டு இந்த காலங்களை வீணாக்கி விடாமல் இந்த குறித்த 10 நாட்களிலும் அமல் செஞ்சால் ஜிஹாதி செய்யறதை விடவும் பெருமதியான நன்மை அல்லாஹ் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த காலங்களை நாம் வீணாக்கி விடக்கூடாது. விசேடமாக அரஃபாவுடைய தினம் என்றொன்று இருக்கின்றது. அதுவும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாளில் வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் யௌமின் அக்தரு மின் அன் யுஅ்திகல்லாஹு ஃபீஹி அபுதன் மினன் நார் மின் யௌமி அரஃபா. அல்லாஹ் தஆலா அதிகமாக மனிதர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிற ஒரு நாள் இருக்கும் என்றால் அது அரஃபாவுடைய நாளை தவிர வேறு எந்த ஒரு நாளும் இருக்க முடியாதுன்னு சொன்னார். அல்லாஹு தஆலா அதிகமான மனிதர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிற ஒரு நாள் இருக்கும் என்று சொன்னால் அது அரஃபாவுடைய நாளை தவிர வேறு எந்த நாளும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மிக பெரும்பான்மையான மனிதர்களை நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்கிறார். நரகம் என்றால் லேசா நினைச்சிடக்கூடாது. நரக விடுதலை என்பது பெரிய பாக்கியம். எப்படி நரகத்தில் ஆக குறைஞ்ச தண்டனை நெருப்பால செய்யப்பட்ட 2 பாதணிகள் அணிவிக்கப்படும் ஒருவருக்கு. அதை போட்டாரண்டா மூளை பொங்கி வலிந்து ஓடுகிற ஒரு சூழல். நெருப்பால 2 பாதணி, குறைஞ்ச தண்டனை இது. அந்த பெரிய நரகத்திலே அல்லாஹ் கொடுக்கிற ஆக குறைஞ்ச தண்டனை தான் அது. அந்த நரகத்தில இருந்து விடுதலை செய்யப்படுகிற பாக்கியத்தை அல்லாஹ் சில மனிதர்களுக்கு தீர்மானித்து விடுகிற ஒரு நாளாக இந்த அரஃபாவுடைய தினம் காணப்படுது. உங்களுக்கு நரக விடுதலை என்று அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்ற அந்த விஷயத்தை தீர்மானிக்கிற நாளாக, எப்படி ரமலானுடைய ஒவ்வொரு இரவும் நரக விடுதலைக்காக அல்லாஹ் பலரை ஏற்பாடு செய்து அவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறானோ அதே போன்று இந்த அரஃபாவுடைய தினத்திலும் பலரை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறார். அந்த பாக்கியசாலிகளாக நாங்களும் ஆக வேண்டும். மரணித்திருக்கிற நமது பெற்றோர்கள், நமது சொந்தங்கள், உறவுகளும் ஆக வேண்டும். நாம் அதற்காக இந்த காலத்தில் சில முயற்சிகள் எடுக்க வேண்டும். அரஃபாவுடைய தினத்திலே லட்சக்கணக்கான மக்கள் அந்த அரஃபா பெருவழியிலே நின்று கொண்டிருக்கிற போது அல்லாஹு தஆலா அந்த அடியார்களுக்கு மிக நெருக்கமாக வருகிறானாம். வந்து மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் பெருமைப்படுகிறான். இதோ பாருங்கள்,
என்னுடைய அடியார்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். எல்லாரும் உலகத்தில் இருக்கிற கருப்பர், வெள்ளையன், படித்தவன், பாமரன், செல்வந்தன், அதாவது ஏழை என்ற பாகுபாடு இல்லாமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் யா அல்லாஹ் நாங்கள் ஆஜராகி விட்டோம். உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரம் எல்லாம் உனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று முழங்கிக் கொண்டு இதோ எனக்கு முன்னால வந்து நிற்கிறாங்க என்று மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் புகழ்ந்து சொல்லுவானாம். சொல்லிவிட்டு கேட்பானாம், மாதா மா அராதஹா உலா, இப்படி இவர்கள் இந்த அளவுக்கு வந்து இவரிடத்துல ஒன்று சேர்ந்து இப்படி என்னையே பெருமைப்படுத்தி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்னத்தை விரும்புகிறார்கள், இவர்களுக்கு என்ன தேவை இருக்குது, இவர்கள் எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு அந்த மலக்களை பார்த்து சொல்கிறானாம், இஷ்ஹது யா மலாயிகத்தி இன் அன்னி கத் கஃபர்து லஹும், நீங்கள் சாட்சியாக இருங்கள். எதற்கு? நான் அவர்களுடைய பாவங்கள் அத்தனையும் மன்னித்து விட்டேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக. லட்சக்கணக்கான ஆக்கள் அந்த வெயிலுக்குள்ள, அந்த சன நெரிசல்களுக்கு மத்தியில, அந்த மலைகள் கற்பாறைகளுக்கு மத்தியில அவர்கள் வந்து இப்படி அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி கொண்டு தக்பீர் தல்பியா மொழிந்து கொண்டு பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிற போது அல்லாஹ் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு மலக்குமாரிடத்துல பெருமையாக சொல்லி, இவர்களுக்கு என்ன வேணும், நான் அதை கொடுக்க தயாராக இருக்கிறேன். மலக்குமார்களே, நீங்களே சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள், நான் இவங்களை எல்லார பாவத்தையும் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இது அங்க உள்ளவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது. அதே போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கும் தருகின்றார். எப்படி? நாம் அரஃபாவுடைய நோன்பை நோட்பதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற பாக்கியத்தை தருகிறார். அவர்களுக்கு அந்த இடத்திலேயே பாவ மன்னிப்பு அவடத்துல வந்ததன் மூலம் கிடைத்து விடுகிறது. நமக்கு அரஃபாவுடைய நோன்பை நோட்பதன் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை தருகின்றார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹ் அன் யுகஃபிர ஸனா அல்லதி கப்ல வஸ்ஸனா அல்லதி பஅத். அரஃபாவுடைய நோன்பு இருக்கின்றது, அதன் மூலம் அல்லாஹ் அதற்கு முந்திய வருடத்துடைய பாவங்களையும் அதற்கு பிறகு வர இருக்கிற வருடத்தினுடைய பாவங்களையும் மன்னிப்பான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். ஒரே ஒரு வருஷத்தில, அதாவது ஒரே ஒரு நாளினுடைய நோன்பு மூலம் 2 வருடங்களின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு நாள் நோன்பு 2 வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இந்த நோன்பை அரபா மைதானத்தில் இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பிடிக்க மாட்டாங்க. ஆனா நாங்க என்ன செய்யணும், ஹஜ்ஜிக்கு போகாத நாட்டில் இருக்கிற நாங்க இதை பிடிக்கணும். அந்த அரபாவுடைய நோன்பு என்பது எங்களுடைய பிற கணக்கின்படி 9வது நாளில வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் சொல்லுகின்றார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு திஸ்அ தில் ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த நோன்பை பிடிச்சாங்க. ரசூலுல்லாஹ் 10வது வருடம் தான் எங்க போனாங்க, ஹஜ்ஜிக்கு போனாங்க. அந்த மிச்ச காலங்கள் எல்லாம் அதுக்கு முந்தின வருஷம் முதலாக காபத்துல்லா முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து ஹஜ்ஜி விதியாகிற நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான் என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜுக்கு தலைமை தாங்கி அனுப்பினாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. அதுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள். எனவே எம்மை பொறுத்த மட்டிற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விஷயத்தை அங்க நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். ஒன்று, 9வது தினத்துல நோன்பும் பிடிச்சு காட்டியிருக்கிறாங்க. அதே போன்று அரபாவுடைய அந்த மைதானத்துல போய் நோன்பு இல்லாமல் ஹாஜிகள் நோன்பு பிடிக்க தேவையில்லை என்ற ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்தினார். சஹாபாக்களுக்கு சந்தேகம், இன்னைக்கு நோன்பு பிடிக்கிறதா இல்லையா, பால் அனுப்பப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் குடிக்கவில்லை, எனவே ரசூலுல்லாஹ் நோன்பு இல்லைன்றதை அவங்க உறுதிப்படுத்தி கொள்கிறார். அப்ப ஊர்ல இருந்த நேரம் நினைஞ்சிருக்காங்க, 9வது தினம் நோன்போடு இருந்தார்கள், ஹஜ்ஜிக்கு போன நேரம் நோன்பு இல்லாமல் இருந்தார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்க. அந்த வகையில இந்த நோன்பை நாங்களும் பிடிக்க வேண்டும். எப்ப நோன்பு? இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் நாம அந்த நாளையில நோன்பாளிகளாக இருக்க வேண்டும். அந்த ஒரு நாள் நோன்பின் மூலம் அல்லாஹு தஆலா நமது 2 வருடங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான். போன வருடம், அதே போன்று அதாவது அடுத்த வருடம், இந்த வருடமும்
வரப்போகிற வருடம் 2 ஆண்டுகள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் 2 வருஷத்தினுடைய பாவங்கள் இந்த ஒரு நாள் நோன்பு மூலம் மன்னிக்கப்படுகிறது. அடுத்ததாக இன்னொரு விஷயம் இருக்கின்றது. அரஃபாவுடைய நோன்பு சம்பந்தமா சொல்லியாச்சு. இன்ஷா அல்லாஹ் பிடிக்கிறதானே? ரைட். அடுத்த விஷயம் உலுஹியாவுடைய விஷயம். உலுஹியா என்ற வணக்கங்களை பொறுத்த மட்டுக்கும் இதுக்கு பொதுவான ஒரு பெயர் சொல்லப்படுது குர்பானி என்று சொல்லி. குர்பானி என்றா நெருங்குதல் என்ற கருத்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக நீண்ட காலத்துக்கு பிறகு முதும பருவத்தில குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய உத்தரவு கனவின் மூலமாக அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அந்த உங்களோட மகனை கொண்டு போய் நீங்களே வேணும் உங்களோட கையால அறுத்து பலியிடணும். மகன் சின்ன புள்ள ஓடி ஆடி திரிகிற பையன். அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனிட்ட சொல்றாங்க, யா புனைய, என் அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹு, நான் கனவுல கண்டன் மகனே உங்களை அறுத்து பலியிடுவதா, பந்தோர் மாதா தரா, இது பற்றி உங்களோட கருத்து என்ன என்று கேட்கிறார்கள். பாப்பா மகனிட்ட கேட்க சின்ன புள்ள. அப்போது மகன் என்ன சொல்றார், யா அபதி இஃப் அல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரின், உங்களுக்கு என்ன கட்டளை இடப்பட்டதோ அதை நீங்க செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் அதற்கு ஒத்துழைப்பு தருகிற பிள்ளையாக என்ன நீங்க கண்டுகொள்வீர்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாப்பாட்ட சொல்றார். அப்ப பாப்பாவும் கூட்டி போறார். கூட்டி கொண்டு போய் அந்த இடத்தை சொல்றாங்க. அல்லாஹு ஆலம் ஒரு இடத்தை காட்டினாங்க. இந்த இடத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அவர் வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிக்கு அந்த அறுத்தண்டா அது பெரிய உயரமான மலை உண்டு. அந்த உச்சிக்கு கூட்டி கொண்டு போய் மலையில பிள்ளைய வளர்த்தாட்டி அறுக்கிறதுக்கு முயற்சிக்கிற போது வனாதைனாஹு அன்யா இப்ராஹிம், நாங்கள் அழைத்தோம் இப்ராஹிமே என்று நாங்க கூப்பிட்டோம். அவருக்கு தெரியா இது கனவண்டு, அதாவது இது சும்மா அல்லாஹ் செக் பண்றான் என்று அவருக்கு தெரியா. அவர் அல்லாஹ்ட உத்தரவுக்கு கட்டுப்பட்டு பிள்ளைய கொண்டே அறுக்க ரெடி. உடனே அல்லாஹ் கட்டளை இடுகின்றான், சத்தமாக அழைக்கிறான், இப்ராஹிம் அது சத்தக்த ருயா, நீங்க கனவை நனவாக்கி போட்டீங்க என்று கூறி நீங்க அவரை அறுக்க தேவையில்லை, அதுக்கு பதிலாக என்ன செய்யணும், வேற ஆடு மாடு ஒட்டகம் போன்ற பிராணிகளை நீங்க குர்பானி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் ஏற்படுத்தி அது அவருக்கு மட்டுமில்லாம எல்லோருக்குமான ஒரு கடமையாக ஆக்கி விடுகிறார். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாறு என்பது அல்லது அவங்களோட பிள்ளை அவரோட மனைவி இவங்க எல்லாரும் அந்த வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட அந்த சரித்திரம் என்பது ஒரு மிகப்பெரிய உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. இதுல பல விஷயம் இருக்குது. உம்மா கிட்ட சொல்லி போட்டுத்தானே அந்த பிள்ளைய கூட்டிட்டு போகணும். முதலாவது விஷயம் என்ன, அந்த உம்மாவையும் பிள்ளையும் கொண்டே தனியா விட்டுட்டு வந்தது பெஸ்ட். அதுலயும் குழந்தை கிடைச்ச புதுசில முதும பருவத்தில் இருக்கிற ஒரு தாய அதுக்கு தேவையான உணவுகளும் இல்லாத நிலையில கொண்டு போய் தனிய பாலைவனத்துல ஆக்களும் இல்லாத இடத்துல விடுறது எவ்வளவு பெரிய ஒரு சிரமம். ஒரு பொம்பளைக்கு புள்ள கிடைச்ச உடனே கட்டாயம் உதவிக்குன்னு செய்யணும், ஆக்கள் இருக்கணும். அவக்கு தேவையான உணவுகளை சமைச்சு எடுக்கிறன்றெல்லாம் சிரமமான ஒரு விஷயம். அந்த சோதனைகளை எல்லாம் தாங்கக்கூடிய அமைப்பில அவவும் அதுக்கு உடன்பட்டு, அதே விசேடம் என்னன்னா அவர் எந்த ஒண்ணு செல்லையும் இல்லை, தண்ணியை கொண்டு விட்டுட்டு அவர் போற நேரம் தான் அவ கேட்கிறா, அல்லாஹு அமரக்க இப்ராஹிமே, இப்படி செய்யுமாறு அல்லாஹ்வா உங்களுக்கு சொன்னான் என்ற போது அவர் சொல்கின்றார்கள், ஆம் அல்லாஹ் தான் சொன்னான். வெறும் தலையை ஆட்டி மட்டும்தான் சொல்றான். அப்போதான் சொன்னார்கள், இதன் அப்படி என்றா அல்லாஹ் தான் எங்களை இப்படி கொண்டாந்து பாலைவனத்தில தாயையும் பிள்ளையும் உடணும் என்று சொன்னான் என்றா, அப்ப அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், எங்களை வீணாக்க மாட்டான், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்று அவங்க சொன்னாங்க. அன்பான தாய்மார்களே, சகோதரர்கள், எப்படிப்பட்ட ஒரு விஷயம். அப்போ அவங்களோட மகனும் அல்லாஹ் அறுக்க சொல்லிக்காரே, வாப்பா நீங்க அல்லாஹ் சின்னத்தை செய்யுங்க, நான் ஒத்துழைப்பு தாரேன். மனைவியை கொண்டு போய் விட்டுட்டு வர நேரத்துல அவர் எதுவுமே சொல்லல. அவங்க கேட்காங்க, இது அல்லாஹ்ட உத்தரவாண்டோனே ஓம் என்று சொன்னதும், அப்ப அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், நீங்க போங்க இப்ராஹிமேன்னு சொல்லி கணவரை அனுப்பி விடுறாங்க. எவ்வளவு பெரிய தியாகம் என்பதை சிந்திச்சு பாரு. ஆனா அல்லாஹ் தஆலா அவங்களோட தியாகத்தை பொருந்தி கொண்டு அவங்கள கண்ணியப்படுத்தின விதம் இருக்கிறதே அது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கு. இன்றைக்கு நம்மளோட தொழுகையில ஒவ்வொரு ஆளும் தொழக்குள்ள செலவாத்து சொல்கிறோம். அந்த செலவாத்துக்கு பேரே செலவாத்துல் இப்ராஹிமியா, இப்ராஹிம் நபி மீதான செலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அத்தஹியாத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். யா அல்லாஹ்
நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீது நீ ஸலவாத்து சொல்லு. இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஸலவாத்து சொன்ன மாதிரி யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் பரக்கத் செய், இப்ராஹிம் நபிக்கும் குடும்பத்துக்கும் பரக்கத் செய்த மாதிரி என்பதான் அந்த கருத்து. அதே போல ஹஜ்ஜில உம்ராவில அந்த இப்ராஹிம் நபியும் குடும்பமும் ஞாபகப்படுத்தப்படும். இன்றைக்கும் ஹஜ்ஜிக்கு போறாக்கள், உம்ராவுக்கு போறாக்கள், மகாமு இப்ராஹிம் என்ற ஒரு இடம் இருக்கு. இப்ராஹிம் நபி புனித காபாவை கட்டுகிற போது நின்று ஒரு இடத்துல நின்று தான் நினைஞ்சாங்க, காபத்துல்லாவை கட்டினாங்க. அந்த அவட கால்பட்ட இடம் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு அவடத்துல போய் 2 ரக்காத்து தவாஃபை முடிச்சிட்டு 2 ரக்காத்து சுன்னத்து சொல்றத அல்லாஹ் மார்க்கமாக ஆக்கிருக்கு. அதே போன்று சஃபா மர்வா தொங்கோட்டம் போடுற இடம், அந்த இடம் என்ன, அன்னை ஹாஜரா தன் பிள்ளைக்காக தண்ணி தேடி ஓடிய 2 மலைகள். அதை நினைவு கூர்ந்து இன்றைக்கும் நாங்க என்ன செய்யணும், சஃபா மர்வா கிடையில சாயி செய்யணும். அதே போன்று ஹிஜ்ர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறுவராக குழந்தையாக இருந்த போது அவங்கள கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு போட்டுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டுவாங்க. அவர மடி என்றுதான் அதோட கருத்து. ஹிஜ்ருன்னா மடி. இப்ராஹிம் நபி என்னுடைய பிள்ளை இருந்த இடம் அல்லாஹ் தஆலா இன்றைக்கும் அது ஒரு ஞாபகார்த்தமாக அந்த பேரால் அது என்ன செய்யப்படுகின்றது, அழைக்கப்படுகின்றது. இப்படி அந்த இப்ராஹிம் நபியினுடைய தியாகத்தை அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்தி பல வணக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் ஹஜ்ஜின் போதும் நமது 5 நேர தொழுகையிலே. அதே போன்ற ஒரு விஷயம்தான் உலுஹியா என்கிற வணக்கம். இந்த உலுஹியாவும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன் மகனை அறுத்து கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க என்ற மிகப்பெரிய ஒரு தியாகத்தை அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக ஆக குறைஞ்சது ஒரு குடும்பத்தின் சார்பாக ஒரு ஆட்டை என்றாலும் அறுத்து கொடுக்கணும் என்ற உண்ட மார்க்கமாக்கி, அல்லது 7 பேர் சேர்ந்து பங்கெடுத்து ஒரு மாட்டில 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை அறுக்கிற, அல்லது 7 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை அறுக்கிற வசதி இருந்தா எத்தனை ஒட்டகங்களும் அறுக்கலாம், எத்தனை மாடுகளும் அறுக்கலாம், எத்தனை ஆடுகளும் அறுக்கலாம். ஆக குறைஞ்சது ஒரு ஆடு, ஆக குறைஞ்சது 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு, ஆக குறைஞ்சது 7 பேர் சேர்ந்து ஒட்டகம். அல்லாஹ் தஆலா இந்த உலூஹியாவை தொழுகையோடு சேர்த்து சொல்கிறான். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உமது ரப்புக்காகவே தொழுது அவனுக்காகவே அறுத்து பலியிடுவீராக என்று கூறுகின்றான். தொழுகை எப்படி நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கிறதோ அந்த வணக்கத்தோடு சேர்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான் வன்ஹர், உமது ரப்புக்காக அறுத்து கொடுப்பீராக என்று சொல்கிறான். அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய உடலால் செய்கிற மிகச்சிறந்த வணக்கம் தொழுகை என்று சொல்கிறார். அதே போன்று ஒரு மனிதன் தன்னுடைய செல்வத்தால் செய்கிற மிகச்சிறந்த வணக்கம் அறுத்து பலியிடுதல் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அறுத்து பலியிடுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நாம் எத்தனை கிலோ மாட்டை அறுத்த மண்டத்தை பாக்குறேன், எத்தனை கிலோ ஆட்டை அறுத்து கொடுத்த மண்டை அல்லாஹ் பாக்குறேன். மாடண்டா 2 வயசு ஆக குறைஞ்ச 2 வயசு மாடு பூர்த்தியான ஒரு மாட்டை அறுத்தா சரி, அல்லது வெள்ள ஆடண்டா 1 வருடம் பூர்த்தியான ஆடு, அல்லது செம்மறி ஆடண்டா 6 மாதம், குறைஞ்ச கணக்கு இதெல்லாம் 6 மாதம் பூர்த்தியானது, ஒட்டகமண்டா 5 வருடம் பூர்த்தியானது. இப்ப நம்மட பெருமதிக்கு நம்ம என்ன செய்வோம், அமௌண்ட் குறைய பார்க்கக்குள்ள இந்த கடைசி வயசு, அதாவது என்ன ஒரு 6 மாதம் செம்மறி ஆடென்றாலும் பரவாயில்ல, கடமைக்கு செஞ்சிருவோம் என்னக்குள்ள இறைச்சி குறைய வரும். அல்லது 1 வருடம் பூர்த்தியானாலும் பரவாயில்ல, ஒரு ஆட்டை நோமலா நம்ம பட்ஜெட்டுக்குள்ள வாங்கி அறுப்போம் என்னக்குள்ள இறைச்சி குறைய வரும். இப்ப இதை பார்த்து நாம என்ன செய்ய தேவையில்ல, யோசிக்க தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல. அல்லாஹ்க்கு என்ன தெரியுமா தேவைப்படுது, இதை கொடுக்குற அந்த மனசியான அல்லாஹ் தேவை. நீங்க என்ன நோக்கத்துக்காக கொடுக்குறீங்க? லன் யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்க அறுக்கிற பிராணியினுடைய இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹ்வை போய் சேருவதில்லை, என்றாலும் அல்லாஹுவை போய் சேருவது இறையச்சம் மட்டுமே ஆகும். தக்குவா தான் போய் சேரும். இப்ப சில சகோதரிகள் என்ன செய்யறா, அல்லது சகோதரர்கள், நம்மட குடும்பம் பெரிய குடும்பம், ஒரு ஆடை அறுத்து காணுமா, அல்லது 7 பேர் சேர்ந்த பங்குல போய் சேர்ந்து காணையா போகுது, பிரச்சனை வந்துடும், விட்டு போட்டு வேலையை பார்ப்போம் வந்து போட்டு இந்த கடமையை விட்டுருவாங்க. அப்படி இல்லை, இந்த கடமை மிக முக்கியமானது. அது நமது இப்ராஹிம் நபி இப்படி எல்லாம் தியாகம் செஞ்சார் என்று நாம பேசுற இந்த காலத்துல ஆக குறைஞ்சது இதையாவது நாம செய்யணும். சிலாக்கள் என்ன சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட வசதி இல்லைம்பாங்க. ஆனா ஒரு ஆள் பெருநாளைக்கு 50,000 60,000 உடுப்படுத்திருப்போம் ஒரு ஆளு. சில இடங்கள்ல அதை எல்லாம் விட கூட லட்சக்கணக்கில் குடும்பங்கள் எல்லாருக்கும், ஒரு குடும்பத்திற்கு எல்லாருக்கும் எடுத்த உடுப்பினுடைய பொறுமதியை பார்த்தா லட்சக்கணக்கில் வரும். ஆனா அவங்க தான் சொல்லுவாங்க எங்கள்கிட்ட வசதி இல்லைன்னு. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த பெருநாள் தியாக பெருநாள், இப்ராஹிம் நபியினுடைய தியாகத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பெருநாள் என்றபடியால் நாங்களும் இந்த அறுப்பு பிராணியை அல்லாஹ்வுக்காக உலுஹியா கொடுத்து எங்களது தியாகத்தை வெளிப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கின்ற போது அவர்கள் ஆடு அறுத்து கொடுத்தார்கள். அதே போன்று ஒட்டகத்தை மறத்த 7 ஒட்டகங்களை
நின்ற நிலையில் ஒட்டகத்தை நிப்பாட்டித்தான் அறுக்கிற, அப்படி அறுத்தாங்க. ஆடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆடு அறுத்தார்கள் என்று ஹதீஸ்ல வருது. தன் மனைவி ஆயிஷா நாயிட்ட சொல்லுவாங்க, கத்தி எடுத்துக்குவாங்க, கத்தியை நன்கு கூர்மையாக்கி தீட்டி எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி போட்டு அந்த ஆட்டை தன் கையாலேயே அறுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறுக்கிற போது பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரால் அறுக்கிறேன், அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ மின் உம்மத்தி முஹம்மதின், யா அல்லாஹ் இதை அதாவது முஹம்மது ஆகிய என்னிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக, முஹம்மது ஆகிய என்னுடைய குடும்பத்தாரிடமிருந்தும் ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போன்று இன்னும் ஒன்று சொன்னார்கள், ஒமின் உம்மத்தி முஹம்மதின், என் சார்பாகவும் என் குடும்பம் சார்பாகவும் என்னுடைய உம்மத்து சார்பாகவும் இதை நீ கபூல் செய்வாயாக என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் அறுத்தார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருது, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுத்தார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்கன்ற செய்திகள்லாம் சஹீஹ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது. எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, எங்களோட குடும்பத்திலேயும் பலர் மௌத்தாயிருப்பாங்க. அப்ப இப்படி பொதுவாக நம்மளோட குடும்பம் சார்பாக அறுக்கிற போதும் இந்த எல்லார விஷயங்களையும் நியத்தில் வச்சு நாம் என்ன செய்யலாம், அந்த பிராணியை அறுக்கலாம். அதன் மூலம் எல்லாருக்கும் நன்மை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரியான வணக்கங்களை நாங்கள் தவற விடக்கூடாது. உடுப்பு எப்பயும் எடுத்துக்கலாம், உடுப்பு எடுக்கிறது பரந்து கிடையாது, எடுக்கலாட்டி பெருநாள் சேராது என்று ஹதீஸ்ல வரல. ஆனா இந்த வணக்கங்களை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். இந்த அறுப்ப ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உமது இறைவனுக்காக தொழுது அவனுக்காகவே அறுத்து பலியிடுவீராக என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றார். அதே நேரம் இந்த உலுஹியா கொடுப்பதற்கு ஒருவர் நியத்து வைத்தால் துல்ஹஜ் 1 to 10 வரைக்கும் அவர் முடி நகம் என்ன செய்யப்படாது, வெட்டக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அவர் உலுஹியாவுக்கு நியத்து வச்சாருண்டா முடி வெட்டையும் கூடாது, நகம் களையவும் கூடாது. இந்த செய்தியும் முஸ்லிமிலே பதிவாய்க்கிற சஹீஹ் முஸ்லிமிலே. அடுத்தது பெருநாள் என்று சொல்றது என்ன தெரியுமா? 2 விஷயம் பெருநாளையில மிக முக்கியமான விஷயங்கள். ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அவ்வலமா நப்தஉ பிஹி ஃபி யௌமினா ஹாதா அன்னுஸல்லிய, பெருநாளையில முதலாவது நாங்க செய்யற வேலை தொழுவது. அடுத்ததாக சும்ம நர்ஜா ஃபனன்ஹர, நாங்க சென்று பெருநாள் தொழுது விட்டு வீட்டுக்கு திரும்பி பிராணிகளை அறுத்து பலியிடுவதாகும் என்று சொன்னார். உலுஹியா பிராணிய பெருநாள் அண்டைக்கும் கொடுக்கலாம், ஐயாமு தஷ்ரீக்குடைய மற்ற 3 நாட்கள்லையும் கொடுக்கலாம். ஆனா அந்த முதல் 10 நாட்கள்ல செய்யப்படுற அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்று ஹதீஸ்ல வந்திருக்கிறபடியால நாங்க பெருநாள் அண்டையில கொடுக்கிறது இந்த நன்மையை நமக்கு பெற்று தரும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களாம், தொழுது போட்டு போய் அறுப்பு விடயத்துல ஈடுபடுவார். அதே நேரம் சிலாக்கள் இப்படி செஞ்சாங்கன்னா அது போல, எப்படி புது உடுப்பு எல்லாம் போட்டுவிட்டு அறுக்கிறெல்லாம் பிரச்சனை கண்டு போட்டு சுபவுல நேரத்தில் ஒழும்பி உலுஹியாவா அறுத்து கொடுத்துருவோம் என்று அறுத்தாங்கண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒமன் தபஹ கப்ல, இப்படி பெருநாள் தொழுகைக்கு முன்பு யார் அறுப்பாரோ ஃபஇன்னமா ஹுவ லஹ்முன் கத்தமஹு லி அஹ்லிஹி, அவர் தன் குடும்பத்துக்காக சமைக்கிறதுக்கு என்ன பிராணி அறுத்து இறைச்சியை எடுத்தவரை போல ஆகிவிடுவார். லைஸ மினன் நுசுகி ஃபீ ஷைஇன், இது உலுஹியா கொடுத்த எந்த ஒரு நன்மையை அவருக்கு பெற்றுக் கொடுக்காது என்று சொன்னார். அதனால அறுப்பு என்றது பெருநாள் தொழுக முடிஞ்ச பிறகுதான் இருக்கணுமே தவிர தொழுறதுக்கு முன்னுக்கு இணைஞ்சிடப்படா உலுஹியா பிராணியா இருக்கக்கூடாது. அந்த உலுஹியா கொடுத்த நன்மையை நமக்கு பெற்றுத்தர மாட்டாது. அடுத்ததாக பெருநாளுடைய சில ஒழுங்குகள் உங்களுக்கு சொல்லி என்னுடைய இந்த உரையை நான் முடிக்கிறேன். பெருநாள் தொலை ஹஜ்ஜி பெருநாளுக்கு போகக்குள்ள நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒன்றையும் சாப்பிடாம போவாங்க. தொழுகை என்பது, பெருநாள் தொழுகை என்பது மைதானத்தில தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடந்திருக்கு. எனவே நோன்பு பெருநாளைக்கும் சரி ஹஜ்ஜி பெருநாளைக்கும் சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முசல்லாவில போய் தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். போகிற போது ஒரு பாதையாலும் வரக்குள்ள இன்னொரு பாதையாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். போகக்குள்ள ஒரு பாதையால போறது, வரக்குள்ளே வேறொரு பாதையால வருகிற நோக்கம் பற்றி அறிஞர்கள் பல கருத்து சொல்கிறார்கள். ஒன்று, அந்த ஊர்ல ஒரு ரோட்ல போகக்குள்ள ஒரு சாராரை நாம சந்திப்போம், வரக்குள்ள இன்னொரு ரோட்டால வாரத்தால மற்றொரு சாராரை சந்திப்போம். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கின்றார்கள், அந்த பாதைகள் நமக்கு மறுமையில் சான்று பகர்கின்றன, சாட்சி சொல்கின்றன என்று சொல்கிறார். எனவே இதுவும் சின்ன விஷயங்களாக நாங்கள் இருந்தால் பார்த்தாலும் இதெல்லாம் மிகப்பெரிய அந்தஸ்துகளையும் தரஜாக்களையும் நமக்கு தரக்கூடிய அமல்களாக இருப்பதனால் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக பெருநாளுடைய தினத்தில போக்குள்ள குளித்து கொள்வது, சுண்ணத்தான குளிக்கிறது, மனம் பூசிக்கொள்வது, அந்த நாள் சந்தோஷமான நாள். குளிச்சு சுத்தமாகி, பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் வந்த பெண்களும் தான் திரைக்குள்ள காலாகாலமா வெளியில இருக்கிற பிள்ளைகள், வெளியே வராத பிள்ளை, அதாவது உள்ளுக்குள்ளேயே திரைக்குள்ள மறைஞ்சிக்கிட்டு இருக்கிற வெளியில வராத பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த பெருநாளுடைய தினத்தில அவங்களும் மைதானத்துக்கு வெளியாகி வரணும் என்று
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார். சில பிள்ளைகளை பத்தி நாம கேள்விப்படுறோம், அவங்க பெருநாள் தொழுகை போக மாட்டாங்க. என்னென்று கேட்ட உடனே எங்களுக்கு பெண்கள் என்ற வகையில எங்களுக்கு இப்படியான அந்த ஹைல் ஏற்படுகிறது, அதனால நாங்க என்ன செய்யல வரல, தொழுறதுக்கு எப்படி வாரன்னு சொல்லி அந்த பெருநாளுடைய தினத்துக்கு திடலுக்கு போகாத சில பெண்கள் இருக்கிறார். இது மிக பிழையான நிலைப்பாடு. உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் அன் நுஹ்ரிஜல் ஹுய்யல், ஹைல் வரக்கூடிய பெண்கள், அந்த பெண்களையும் திரைக்குள்ள மறைந்து மறைந்து வாழ்கிற குமரு பிள்ளைகளையும் மைதானத்துக்கு வெளியாக்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஜில்பாப் இல்லாத பிள்ளைக்கு இருக்கிறாக்கள் கொடுத்து அணிவிச்சுக்கு வரணும் என்று ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள் சொல்கிறார். அவங்க போய் என்ன வேண்டா, தொழுகையில கலந்து கொள்ள மாட்டாங்க, அவங்க தொழ மாட்டாங்க, ஆனா ஹுத்துபாவை கேட்டுக்கிருப்பாங்க. தொழுற நேரம் மட்டும் மைதானத்துல சஃபுல இருக்காம கொஞ்சம் தள்ளி போய் அவங்க இருப்பாங்க. அப்படி நம்மளை போல பலர் இருப்பார்கள். அந்த ஹுத்துபாவை கேட்டுக்கிருப்பாங்க, துவாக்கள்ல கலந்து கொள்வாங்க, திக்ரு தக்பீர்ல கலந்து கொள்வாங்க, சதக்காவுல கலந்து கொள்வாங்க, அதே போல முசாபஹா, இந்த எல்லா நல்ல விஷயங்களையும் கலந்து கொள்வாங்க. தொழுகையில மட்டும்தான் கலந்து கொள்ள மாட்டாங்க. புனித கஅபாவுக்கு போனா கூட இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா தவாஃப் மட்டும்தான் செய்யறல, தொழுகையும் தவாஃபும் செய்யறல, அவ்வளவு மத்த எல்லாம் செய்வாங்க. அப்ப எனவே அன்பான தாய்மார்களே சகோதரர்களே, இந்த விஷயத்தை நாம கருத்தில் கொள்ளணும். அதே போன்று பெருநாள் தொழுகைக்கு போகக்கூடிய பெண்கள் ஒரு சதக்கா செய்யறதையும் ரசூலுல்லாஹ் சுன்னாவாக மார்க்கமாக ஆக்கினார். குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொல்லுவாங்களாம், மனிதர்களே சதக்கா கொடுங்க. குறிப்பாக பெண்கள பக்கம் போய் நின்று விசேடமாக சொல்லுவாங்களாம், யா மஅஷரன் நிசா, ஓ பெண் சமுதாயமே, தசத்தக்ன, நீங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள், வலவ் மின் ஹுலியுக்குன்ன, உங்களுடைய ஆபரணங்களை என்றாலும் கலட்டி கொடுத்து நீங்க தர்மம் செஞ்சு நீங்க உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள் சொல்வார். பெருநாளுடைய நாள் எவ்வளவு சந்தோஷமான நாள். அந்த தினத்துல ரசூலுல்லாஹ் நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக்கங்கன்னு பெண்களை சொல்லுவாங்க. அதுக்கு சொன்ன ஒரு இதான், நீங்க தர்மம் செய்யுங்க. அப்ப சஹாபாக்கள் பெண்கள பக்கம் தர்மத்தை வசூலிக்கிறதுக்கு பாத்திரங்களை கொண்டு போற போது அவங்க கழுத்திலிருந்தும் காதுகள்ல இருந்தும் ஆபரணங்களை கலட்டி அதுக்குள்ள போட்டாங்கன்னு எல்லாம் வருது. இல்ல இந்த என்ன விளங்குறோம்டா, அந்த நாளையில போடுற சதக்காக்கள் பெருமதி அறிக்கணும். அப்ப நாம இங்க இருந்து அதுக்கு என்ன செய்யணும், தயாரா போகணும். வெறும் கையும் வீசிய கையுமாக போய்விடக் கூடாது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதே போன்று பெருநாள் தொழுகைக்கு போற போது தனியே போறது இல்லை. பெருநாள் தொழுகின்றது வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து போறது, எல்லாரையும் கூட்டிக்கு போகணும். அம்மா வாப்பா பிள்ளைகள், ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள சின்ன புள்ள பெரிய புள்ள எல்லாரும் சேர்ந்து எப்படி நாம கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி ஃபங்க்ஷன்களுக்கு போற மாதிரி போறோமோ அதே போன்று இந்த கடமையை நிறைவேற்றத்துக்கு குடும்பத்தோட போகணும். நீங்க 2 பேரும் போங்க, நாங்க இங்க இருக்கோம், அப்படி சொல்லல, எல்லாரும் போகணும். பெருநாள் தொழுகை எந்த அளவுக்குன்னா அந்த மாத விலக்கு ஏற்படுற பொம்பளைகள் கூட அங்க போகணுமெண்டா யோசிச்சு பாருங்க. அது எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்பதை சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக சில சகோதரர்கள் என்ன செய்வாங்கடா, பெருநாள் தொழுகை இப்ப தொழுது முடிஞ்சோடனே படபடாண்டு ஒளிம்பிட்டு வந்துருவாங்க. என்னென்ன கறி அடுப்புல எடுக்குது, சோறு அடுப்புல எடுக்குது, கணக்கு பிரச்சனை இருக்குது, அவ முடிச்சிட்டு வரவள நாங்க அங்க சமைச்சு வைக்கணும். ரெண்டும் சேர்ந்ததுதான் பெருநாள் தொழுகை. தொழுறதும் ஹுத்துபா கேட்கிற ரெண்டும் தான் பெருநாள். ரெண்டுலயும் கலந்து கொண்டாதான் நன்மை கிடைக்கும். அந்த ஹுத்துபாவுடைய உரையே கட்டாயம் நம்ம கேட்கணும். கேட்டாதான் நம்மளோட ஈமான் கூடும். உம்மா மாறலாம் ஒலிம்பிக் வாரத்தால இப்ப பிள்ளைகளும் ஒலிம்பிக் வர துவங்கிட்டான். பொடிய மாறலாம் ஒலிம்பிக் வந்து அவனை சைக்கிள் எடுத்து ரேஸ் பண்ணி கருத்த கண்ணாடியும் போட்டுட்டு வந்தோடனே இனி அதுக்கு பிறகு யாரும் அந்த ரோட்டால போக இயலாத அளவுக்கு பிரச்சனை ஆகுது. அதனால நாமளும் இருந்தா தான் நம்மளோட சேர்ந்து பிள்ளைகளும் இருக்கும். பாப்பா இருந்தா தான் மகனும் இருப்பான். எனவே அன்பான தாய்மார்களே சகோதரர்களே, நாங்க தொழுகையிலையும் கலந்து கொள்ளணும், ஹுத்துபாவிலையும் கலந்து கொள்ளணும். அடுத்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பெருநாள் இத்தனையாம் தேதி, தொழுகை இத்தனை 6:30 நடத்துற எல்லாம் இத்தனைக்குள்ள முடிஞ்சிடும் நல்லா தெரியும். ஆனா அன்றைக்கு சொன்னீங்க வார நாம இப்ப சிலாக்களுக்கு டைம் தேவைப்படுற உடுப்புகள் இதுன்றதுக்கு அதுக்கு நீங்க தஹஜ்ஜுடைய நேரத்துல இருந்தாலும் பரவாயில்ல, எழும்பி நின்று உங்களோட உடுப்புகளை செட் பண்ணி போட்டு ரெடி ஆகுங்க. அந்த நேரத்துல நான் பரவாயில்ல ரெடி ஆகிட்டு பக்துக்கு தொலை வந்தா சரி மைதானம். சிலாக்களுக்கு டைம் தேவைப்படுற இந்த உடுப்பு போறதுக்கு மேக்கப் பண்றதுக்கு நீங்க அதுக்கு நேரத்தோட ஒலிம்பி செஞ்சலண்டா என்ன செய்யலாம், தொழுகைக்கு நேரத்தோட வரக்கூடியதாக இருக்கு. ஆனா இதெல்லாம் என்ன நடக்கும்டா, உடுப்பு போடுறதும் மேக்கப் பண்றதும் தான் அன்றைய நாள்ல நமக்கு முக்கியமா போயிருமே தவிர வணக்கம் செய்யறது முக்கியம் இல்லாம போயிடும். கவனத்துல இது ஷைத்தாண்ட வேலை. எனவே அதை கவனிச்சுட்டு நம்ம செய்ய போறது கடமைன்றபடியால நேர காலத்தோட வந்துடணும். நம்மளும் போயிடணும், பிள்ளைகளையும் கூட்டிட்டு போகணும், கணவரையும் அனுப்பணும். சில வீட்டுல என்ன செய்வாங்கன்னா அந்த
சாப்பாடு பிரச்சனைக்கு நேரத்தோடையே சமைக்கிறாக்கள் எல்லாம் இருக்காங்க. அது பிள்ளை இல்ல, அது சமைச்சு தொழுது வந்தோடனே சாப்பிடுற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா அதுக்காக வேண்டி தொழாம இடையில வந்து ஜும்மா கேட்காம ஒலிம்பிட்டு வந்து சமைக்கிற அந்த விஷயங்கள் பிள்ளையானது. அதே போன்று பெருநாளுடைய நாட்கள்ல நாம ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும், முசாபா செய்யறது, வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது எல்லாம் இஸ்லாத்துடைய வழிமுறை. அண்டைய நாளையிலே மோத்த சுருட்டிட்டு அல்லது மோத்த திருப்பிட்டு பேசாம கதைக்காம பகையோட தெரிகிறது பொருத்தம் இல்லை. அது நம்மளோட வணக்கத்தையே கேள்விக்குறியாக்கிவிடும். எப்படி ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போகக்குள்ள நான் என்ன செஞ்சா மன்னிச்சு அங்க கண்டுட்டு போறோமோ அதுல நோக்கம் என்ன, அந்த லட்சக்கணக்கில் செலவழிச்சு போற அந்த வணக்கம் அல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படணும் என்றுதான் மெயின். நாம ஹாஜியார் என்று எல்லாரும் செல்ற இல்லையாரு நோக்கம் என்ன, நான் பெரிய ஒரு தொகையை செலவழிச்சு ஒரு இடத்துக்கு போறோம், திரும்ப வரப்போறோமோ இல்ல தெரியா, அல்லாட கையில உள்ளது, அதனால என்ன செஞ்சா மன்னிச்சுங்க. அதே போலதான் சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் இந்த பெருநாளுடைய தினத்தில செய்கிற அமல் மிக பெருமதியானது. இந்த 10 நாளும் பக்தியோட தக்குவாவோட நம்மளோட காலங்களை கழிச்சு போட்டு 10வது தினத்தில பெருநாள் தொழுது, அன்றைய நாள் குர்பானி அல்லாஹ்வை நெருங்குறது. அப்ப அதுக்குள்ள இந்த உறவுகள்ற விஷயத்துல கவனமாயிருக்கும். உறவுகளை துண்டிச்சோம்டா நம்ம சொர்க்கம் போகலாம், நம்மளோட அமல்கள் கேள்விக்குறியாகிவிடும். எனவே இந்த விஷயங்களை கருத்துல கொண்டு இந்த 10 நாட்களும் மிக பெருமதியான நாட்கள். நம்மை அந்த நாட்கள் கடந்து விட்டாலும் ஒரு சில நாட்கள் இன்னும் இருக்கின்றது. அதில் விசேடமாக அரபாவுடைய தினம் இன்னும் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. இருக்கிற நாட்களை அதிகமாக அமல்களால் அலங்கரிப்போம். பரலான தொழுகளை நேரத்துக்கு தொழுவோம், அதிகமாக இஸ்திக்பார்களில் ஈடுபடுவோம், குர்ஆன் ஓதுவோம், காலமால திக்ருகள், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லது தக்பீர் சொல்வது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் நாம் அதிகரித்து அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற்று இருக்கிற அந்த 10 நாட்களை மிக பெருமதியாக கழித்து அதில் உள்ள பாக்கியங்களை அடைந்து கொள்வதற்கு முயற்சிப்போமாக. பேசின விடயங்களை செயற்படுத்த எனக்கும் உங்களுக்கும் வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.